அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் புத்தகத்தின் பெயர் பரமார்த்த குரு கதைகள். இந்த பரமார்த்த குரு கதைகளை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், படிக்கும் வாசகர்களின் மனதில் சிரிப்பையும் சிந்தனையையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இயல்பையும் சிறப்பையும் கொண்ட நூல்தான் பரமார்த்த குரு கதைகள். இந்த பரமார்த்த குரு கதைகள் வீரமாமுனிவரால் எழுதப்பட்ட ஒரு தழுவு நூலாகும். வீரமாமுனிவர் 1710, அதாவது அவருடைய 30வது அகவையில் தமிழகத்தில் கிறித்துவ மதத்தை பரப்பும் நோக்கில் வந்தார். அதன் பிறகு தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமிழ் மொழியின் முன்னேற்றத்திற்காக பல தொண்டுகளை ஆற்றியிருக்கிறார். இந்த பரமார்த்த குரு கதைகள் ஜியன் டி லஃபான்டேன் என்ற பிரெஞ்சியரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும். இது ஐரோப்பாவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஐரோப்பாவில் பிரசித்தி பெற்ற நூலை வீரமாமுனிவர் தமிழ் மொழியின் நடைக்கேற்ப மொழிபெயர்த்துள்ளார். இந்த பரமார்த்த குரு கதைகளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், படிக்கும் வாசகர்களின் மனதில் சமூகத்தில் நடக்கும் பல இக்கட்டான விஷயங்களையும் இந்த கதைகளை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், வாசகர்களின் மனதில் நகைச்சுவையையும் மேலும் சிந்தனையையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நூலாகும். இந்த பரமார்த்த குரு கதைகளில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நிகழ்வு உள்ளது. குருவும் அவருடைய சிஷ்யர்களும் ஒரு சத்திரத்திற்கு செல்வார்கள். அந்த சத்திரத்தின் உரிமையாளர் பயணிகள் அவர் செய்யும் உணவை, அந்த வாசனையை நுகர்ந்து பார்த்தாலே அதற்கு தனியாக காசு கேட்பார். இது போன்ற ஏகப்பட்ட கதைகள் பரமார்த்த குரு கதைகள் இந்த புத்தகத்தில் உள்ளது. மேலும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உண்டான ஒரு உரைநடையை கொண்டுள்ளது தான் இந்த பரமார்த்த குரு கதைகள். இந்த பரமார்த்த குரு கதைகள் படிக்கும் வாசகர்களின் மனதில் பல சிந்தனைகளை எழுப்பக்கூடிய ஒரு நூலாகும். மேலும் சமூகத்தில் நடக்கும் பல முக்கியமான விஷயங்களையும் பல இக்கட்டான விஷயங்களையும் எளிமையான நடையில் புரிய வைக்கிறது இந்த பரமார்த்த குரு கதைகள். நன்றி, வணக்கம்.